ஹே ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஷார்ட் ஃபிலிம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் ஃபிலிமோட நேம் வந்து ஒன் ஸ்மால் ஸ்டெப். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு குழந்தை என்ன பண்ணுறா, அவள் வந்து டிவி பார்த்துட்ருக்கா. சொல்லப்போனால் அவளுக்கு டிவி பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அந்த ஆஸ்ட்ரோனட்டாக இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து எப்படி விண்வெளியில் பயணிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வமும் அந்த குழந்தைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு அன்றைக்கி பர்த்டே. சொல்லப்போனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியே அந்த ராக்கெட்டை வச்சு ஒரு கேக் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணுறா, அந்த அழகான அந்த கேக்கை வந்து ஊதிட்டு அதை அழகாக சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவோட வந்து என்ன பண்ணுறா, நான் வந்து ஒரு ஆஸ்ட்ரோனட்டாக ஆகணும், என்னோட லட்சியமே இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட வந்து க்யூட்டாக சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க அப்பாவை என்ன பண்ணுறாரு, கண்டிப்பாம்மா உன்னால் முடியும், நம்ம கண்டிப்பாக உனக்காக நான் ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைக்காக ஒரு அழகான கிஃப்ட் எடுக்கிறாரு. சொல்லப்போனால் அந்த கிஃப்ட் என்ன தெரியுமா, ஆஸ்ட்ரோனட் போடுவாங்கள்ல, ஸோ அந்த ஷூ தான். சொல்லப்போனால் இவங்க வந்து அந்த ஷூஸ் தைக்கிறதுல வந்து இவர் தான் பெஸ்ட்டு. சொல்லப்போனால் அந்த செருப்பு இதெல்லாம் தைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைக்காக என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தை எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு தன்னிக்கிட்ட இருக்கிற முடிஞ்ச என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் அந்த குழந்தைக்காக சந்தோஷமான ஒரு விஷயமாக செஞ்சு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை வந்து இந்த ஸ்கூல் போயிட்டு வருதில்ல, ஸோ அந்த குழந்தைய ஹக் பண்ணுறது, கட்டிப்பிடிக்கிறது, சொல்லப்போனால் அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களில் அவங்க அந்த பிரபஞ்சம் ஃபுல்லாகவே எப்படி தெரியுமா இருக்கும், அந்த குழந்தை தான் என்னோட வாழ்க்கையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் என்ன நடக்குது தெரியுமா, அந்த குழந்தை வந்து ஒன்று இமேஜின் பண்ணிக்குது. சொல்லப்போனால் அந்த பாக்ஸில் அந்த ஷூ எல்லாத்தையோட ஏறி உட்காந்து அந்த குழந்தை வந்து எப்படி தெரியுமா, அந்த விண்வெளிக்கே பயணிக்கிற மாதிரி, அதுவும் அவங்க அப்பாவோட பயணிக்கிற மாதிரியே அது வந்து ஒரு கனவை கண்டது. அது வந்து கனவாகவே இருக்கக்கூடாது, நிஜமாக இருக்கணும்னு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவும் வந்து அந்த குழந்தைக்காக அந்த அந்த குழந்தையோட உலகத்தில் வந்து பயணிக்கிறாரு. சொல்லப்போனால் அந்த உலகம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அது ஒவ்வொரு நொடியும் எப்படி தெரியுமா இருக்கும், இந்த குழந்தை வந்து இந்தளவுக்கு பிரம்மாண்டமாக ஒன்று உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சந்தோஷத்திலே போயிட்டுருக்காரு. அந்த குழந்தைக்கு ஒரே ஆசை, இது கனவாக மட்டும் இருக்கக்கூடாது, இது உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது தூங்கும்போது எப்போதுமே அது கனவுல வந்து இந்த விண்மீன் இதை பற்றி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக எங்கிக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் போகுது. சொல்லப்போனால் அந்த குழந்தைக்கு நிலாவுக்கு போகணுன்றது ரொம்ப ஆசை. ஸோ அது என்ன பண்ணுது, நிலாவுக்கும் போகுது. நிலாவுக்கும் போயிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. அங்கே இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் சுற்றி பார்க்குது. அங்கே இருக்கிற ஸ்டார்ஸு, அங்கே இருக்கிற பூமி, சொல்லப்போனால் நிலாவிலேருந்து பூமியை பார்க்க எப்படி இருக்கும், ஸோ அது எல்லாத்தையும் அதோட இமேஜினேஷனில் அவங்க அப்பாவோட சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பாவும் அந்த பொண்ணை வந்து கனவுலே வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அவரும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சொன்ன போனால் அவங்க அப்பாவோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்றது அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப கனவாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறா, அதளவுக்கு போல் ஸ்கூல் பேக்கில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறா, மறுபடியும் ஸ்கூல் போகிறா. ஒரு கட்டத்தில் என்ன தெரியுமா ஆகுது, அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப வயசாகிடுது. அப்போ என்ன நடக்கும், அந்த அப்பாவுக்கும் வயசாகிட்டு இருக்கும்ல, ஆனால் அவங்க அப்பா வந்து எப்படி தெரியுமா பார்க்குறாரு, அந்த குழந்தைய சின்ன வயசில் எப்படி இருந்தாலோ அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த பொண்ணு என்ன தெரியுமா, அந்த பொண்ணோட கனவே நம்ம ஆஸ்ட்ரோனட் ஆகணும், நம்ம வந்து ராக்கெட்டில் பயணித்து இந்த விண்வெளியை சுற்றி பார்க்கணும் அப்படின்றது மட்டும்தான். அதனால் என்ன பண்ணுறா, அவளுக்கு வந்து ஓவராக படிக்கணும், நம்ம அதுக்கு தான் இது பண்ணணும், கான்ஃபிடென்ட் கொடுக்கணும், அதுக்கு தான் முயற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அதிலே வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கா. சொல்லப்போனால் இவள் டெய்லி இந்த செருப்புலாம் பிச்சு போட்டுருவாள், அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவார், அவங்க அப்பா தான் தைப்பார். அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பொண்ணுக்காக எதாக இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட ஆசையெல்லாம் அந்த அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, நிறைவேற்றிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவளால் முடியவே இல்லை. ஏன்னா வச்சுக்கிங்களேன், நம்ம வந்து எப்படியாவது விண்வெளிக்கு போகணும் அப்படின்னு நினச்சால அதெல்லாம் வந்து நிராகரிச்சுட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க அப்பாவெல்லாம் அவளுக்கு பிடிக்கவே இல்லை. உடனே என்ன பண்ணுறா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோச்சிக்கிட்டே இருப்பாள். இருந்தாலும் அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணுக்காக அந்த செருப்பு வந்து தைச்சி கொடுத்துட்டே இருப்பாங்க. சொல்லப்போனால் அந்த பொண்ணுக்காக ஒரு ஆஸ்ட்ரோனட் ஷூவையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து எப்போதுமே டயர்டாகவே இருப்பாள், அவள் வந்து கண்டுக்கவே மாட்டாள் அவங்க அப்பாவை. ஸோ இருந்தாலும் என்ன இருக்குது, ஒரு நாள் வந்து அந்த ஆஸ்ட்ரோனட் கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக போடுறாங்க. ஆனால் அதுலேயும் வந்து அந்த பொண்ணு வந்து ஃபெயில் ஆகிடுது. இதனால் வந்து அந்த பொண்ணு எப்போதுமே விரக்தியாகவே இருக்குது. அப்போ வந்து வீட்டுக்கு வராங்க, மறுபடியும் ஒரு போஸ்ட் ஒன்று வருது, எல்லாத்துலேயும் அந்த பொண்ணு வந்து தோற்றுக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுது, அதெல்லாம் முடியவே இல்லை. இப்படி இந்த பொண்ணு கோச்சிக்கிட்டே போகிறதுனால என்ன நடக்குது, அவங்க அப்பாவோட பாசத்தெல்லாம் அந்த பொண்ணு வந்து இழந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அவங்க அப்பா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஐயோ நம்ம பொண்ணு வந்து நம்மள்ட்ட பேசவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பொண்ணோட நோக்கமே என்ன, அது ஒரு ஆஸ்ட்ரோனட் ஆகணும் அப்படின்றது தானே. அதனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, எப்போதுமே சோகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு ஒன்று தெரிய வருது, என்னென்னா அவங்க அப்பாவை இருந்த இடத்துல வந்து
அந்த அப்பாவோட தடி மட்டும்தான் இருக்குது. சொல்லப்போனால் அவங்க அப்பா வந்து இறந்துடுறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு ஒன்று தோணுது, நம்ம அப்பா வந்து இவ்வளோ நாளாக நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, அவங்க இறந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு ஏக்கத்தை வந்து அந்த பொண்ணு வந்து மனசில் நினச்சிக்கிறா. இருந்தாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில நல்ல நல்ல காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு அவள் வந்து எப்படியாவது நான் வந்து விண்வெளிக்கு போவேன், நான் நிலாவுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஆசைப்பட்டுட்டு அவங்க அப்பாவோட கல்லறையிலையும் எப்போதும் அவங்க அப்பாவை வந்து வேண்டிக்கிறான். அப்பயும் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு தூக்கமே வரல, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா வந்து செருப்புலாம் தச்சு வச்சுருப்பாங்களே, அப்படி பார்க்கும்போது அதில் ஒரு ஆஸ்ட்ரோனட் ஷூ இருக்கும். அந்த ஷூவை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் ஒரு மோட்டிவேஷன் ஆகுது. உடனே என்ன பண்ணுறா, அந்த பொண்ணு வந்து எப்படியாவது நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூவை பார்த்துட்டு அவங்க அப்பாவை நினச்சிலாம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா. நம்ம அப்பா நமக்காக எவ்வளோ போராடி இருக்காங்க, அவங்களுக்காவது நம்ம வந்து எப்படியாவது ஆஸ்ட்ரோனட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பண்ணுற வேலையெல்லாம் இந்த பொண்ணும் பண்ண ஆரம்பிப்பா. டெய்லியும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாள், டெய்லியும் ரொம்ப படிப்பா. இருந்தாலும் ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். தோத்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நமக்கு அது கிடைச்சிடும் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து எப்போதுமே நினச்சிக்கிட்டே இருப்பாள். அப்படி நினச்சாலும் என்ன பண்ணுறா, ஒரு நாள் வந்து அந்த லெட்டர் மறுபடியும் வருது. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து எப்போதுமே தயக்கத்திலே எடுத்து பார்க்குது. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வருது. என்னென்னா அந்த பொண்ணு வந்து செலக்ட் ஆகி விண்வெளிக்கு போயிடும். ஸோ ஆகிட்டு விண்வெளி போயிட்டு நிலாவுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, தரையிறங்குது. அப்படி தரையிறங்கும் போது அந்த இடத்த வந்து பார்க்கும்போது அது எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது, அவங்க அப்பா வந்து சின்ன வயசில் வந்து சொந்தமாக இருந்தாங்கள்ல, அதாவது அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டாங்கள்ல, அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த பொண்ணுக்கு அந்த நம்ம மூணில் வந்து கிடைக்கிது. ஸோ அதெல்லாம் நினச்சி அவங்க அப்பாவும் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறான்.